ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பாவக்காய் அப்படின்னு சொன்னாலே யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது குழம்பாவோ அல்லது பொரியலாவோ எது செஞ்சாலும் கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பாவக்காயை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட்ல செய்யும்போது பாத்தீங்கன்னா கசப்புத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வடச்சட்டியில பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த காய்க்கு பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கலாம். ஏன்னா தண்ணி நம்ம தெளிக்காம அப்படியே எண்ணெயிலேயே வேக வச்சு நம்ம அப்படியே வைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்திக்கலாங்க. எண்ணெயில பாத்தீங்கன்னா கடுகு போட்டாச்சு, கூட கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டு நல்லா செவக்க வணக்கிக்கலாங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 5 வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயமும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்குள்ள பாவக்காய் பார்த்தீங்கன்னா 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இது நீளமாக கட் பண்ணி அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம பாவக்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வணக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. பாவக்காய் நம்ம எப்பவுமே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கழுவவே கூடாதுங்க. கழுவி எடுத்துட்டோம்னா அதுல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடச்சட்டியில போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் வேகும். அந்த தண்ணி இஞ்சிருக்கு ரொம்ப நேரம். அதனால முழு காயா இருக்கிறது நம்ம கழுவி தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு நல்லா வணக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷத்துல நமக்கு பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வணக்கியாச்சுங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல நல்லா எண்ணெயிலேயே நான் வணக்கி எடுத்துட்டேன். நல்லா கருக வணக்கி எடுத்துட்டீங்கன்னா தான் அந்த கசப்பு தன்மை போயிருங்க. இடையில தண்ணி தெளிக்கவோ தண்ணி ஊற்றவோ கூடாது. வெறும் எண்ணெயில மட்டுமே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த காயும் நம்ம மூடியெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. பாவக்காய் நல்லா வணங்கி முறுமுறு வந்த பிறகு நம்ம இறக்குற ஸ்டேஜ் வரும்போது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்ட போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டாலும் கசப்பு தன்மை இல்லாம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பாவக்காய் வணக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டு கொஞ்ச நேரம் வணக்கி எடுத்துக்கலாங்க. அப்பதான் தேங்காயில் இருக்க தண்ணியும் இஞ்சி காயோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பாட்டுல பிணைஞ்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது கூட சாம்பார் ரசம் காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம காயை மாத்திக்கலாம். பாத்தீங்கன்னா சுட சுட சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க. எண்ணெயில நல்லா வணக்கி எடுத்ததுனாலையும் தேங்காய் பூ நிறைய போட்டு அதையும் வணக்கினதுனாலையும் அந்த கசப்பு தன்மையே இருக்காது. குழந்தைகளுக்குலாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வயிற்றுல பூச்சி வந்துடும். நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்தெல்லாம் கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி பாவக்காய் பொரியல் அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா வயிற்று பூச்சி எல்லாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் பாவக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பூஜா ஸ்டெனிவல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.